ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய நிமிகி கனஷ்சந்திரசேகரேந்திர பிரச்சோதியார். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவங்கள்ல டாக்டர் கல்யாணராமனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். மகாபிரிவா சொல்லியிருக்கார், ஆப்ரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி எங்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் போவான், கவலைப்படாத நன்னா ஆகும்னு அந்த பொண்ணோட அம்மா கிட்ட பெரியவா சொல்லியிருக்கார். அந்த அம்மா கல்யாணராமன்ட்ட வந்திருக்கா, கல்யாணம்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த கல்யாணராமன் எப்படின்னா, ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள போகிற போது ஒரு இடத்துல வாஷ் பேஷன் கையெல்லாம் கழுவிட்டு போகணும், சோப்பெல்லாம் போட்டு கையெல்லாம் கழுவிட்டு தொடச்சிட்டு போகணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம கையெல்லாம் சுத்தம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து ஒரு சென்சிட்டிவ் பிளேஸ். எத்தனையோ கிருமிகள், எவ்வளவோ நம்ம கண்ணுக்கு தெரியாம விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. டாக்டர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போவாங்க, க்ளவுஸ்லாம் போட்டுட்டு கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் தான் போய் எல்லாம் ஆரம்பிப்பேன். இந்த கையெல்லாம் அந்த சோப்பு போட்டு கழுவுகிற போது கால் செருப்பை கட்டி வச்சிருப்பார் டாக்டர் கல்யாணராமன். அந்த இடத்துல கால் செருப்பை கழட்டி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாம் கால் செருப்பு போட்டு கையெல்லாம் கழுவுவேன். ஆனால் டாக்டர் கல்யாணராமன் மட்டும் கால் செருப்பை கழட்டிட்டு போடுவார். ஏன் அப்படின்னா, அந்த கை அலம்புகிற போது மகாபிரிவாட்ட பிரார்த்தனை பண்ணுவார். பெரியவா நீங்க தான் இருந்து நல்லபடியா நடத்தி வைக்கணும், பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். ஒரு மகான் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றோம் அப்படின்னா உடம்பு சுத்தம் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி உள்ளத்தினுடைய சுத்தம், மனசு. உடம்பு சுத்தம்னா காலில் செருப்பு இருக்கக்கூடாது. அந்த செருப்பு தான் கழட்டிட்டு தான் பிரார்த்தனையே பண்ணுவார், பெரியவாட்ட பண்ணுவார். பெரியவா நீங்க நல்லபடி ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவார். இந்த கையெழுப்புற இந்த ஒரு சில நிமிடங்கள் அவர் கூட இருக்கிற அசிஸ்டன்ஸ், உதவியாளர்கள்லாம் சில சமயம் கேட்பார் டாக்டர் கிட்ட, டாக்டர் நீங்க இந்த கை கழுவும் போது செருப்பையை கழட்டுறீங்க, கேட்டோங்கிற அவசியம் கிடையாது, ஏன் நீங்க கேட்டு அப்படின்னு கேட்கிற போது பதில் வராது, சொல்ல மாட்டேன், இது சொல்ல மாட்டேன். அப்ப டாக்டர் கல்யாணராமன் என்ன நினைப்பார் அப்படின்னா, சரி நம்ம எதுவும் பதில் சொல்லல, இவ என்ன நினைச்சுப்பான்னா, இந்த கை அலம்புற போது இந்த கையில படுற சோப்பு நுரை ஜலம்லாம் அவரோட செருப்படப்படும் அப்படிங்கிறதுக்காக செருப்பை கட்டி வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பார். பதில் சொல்ல மாட்டார். அவர் சொல்ற, அந்த அம்மா கிட்ட சொல்ற, மகாபிரியோட பிரார்த்தனை பண்ணி தான் போவேன், இந்த கை வாஷ் பண்ணும்போது தான் நான் பிரார்த்தனை பண்ணுவேன். இது வரைக்கும் இந்த விஷயத்த என்னுடைய குடும்பத்துல என்னோட பெற்றோர்கிட்ட நான் சொன்னதில்லை, என்னுடைய மனைவி கிட்ட சொன்னதில்லை, என்னுடைய குழந்தைகள் கிட்ட சொன்னதில்லை, என்னுடைய சக ஊழியர்கள்கிட்டையும் நான் சொன்னதில்லை, யார்கிட்டையும் சொன்னதில்லை. இந்த பிரார்த்தனை பெரியவாட்ட வைக்கிற விஷயம் யார்கிட்டையும் நான் சொன்னதில்லை அப்படிங்கிற உண்மை அது. பொதுவா நம்மளோட பிரார்த்தனைய யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, மகான்கள் கிட்ட, தெய்வத்துக்கிட்ட சொல்லணும். வேற யார்கிட்டையும் இந்த பிரார்த்தனையை சொல்லணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது, தேவையில்லை, சொல்ல வேண்டாம். பிரார்த்தனையெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சுவாமி கிட்ட வேண்டினேன், எனக்கு இது போல என் பையனுக்கு நல்ல வேலை இந்த ஊர்ல கிடைக்கணும், அவன் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும், சுவாமிகிட்ட வேண்டினேன் சொல்லுங்கிற அவசியம் இல்லை. பிரார்த்தனை சொல்லக்கூடாது, பெரும்பாலும் சொல்லக்கூடாது. குடும்பத்தில் ஷேர் பண்ணிக்கலாம், கணவன் மனைவிட்ட சொல்லலாம், மனைவி கணவன்கிட்ட சொல்லலாம், குழந்தைகள் கிட்ட சொல்லலாம். அவர் சொல்றார், டாக்டர் கல்யாணம் நான் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது, இது எனக்குள்ள மட்டும்தான் இருக்கு,
ஆனா நீங்க இன்னைக்கு இப்ப சொல்றேன், மகாபிரிவா சொன்ன அவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆஸ்பத்திரிக்குள்ள போவான், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போவான்னு நீங்க சொன்ன பிறகு எனக்கு என்ன சந்தோஷம்னா, என்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இந்த மகானை அடைகிறது, இந்த மகான் கிட்ட போகுது. நான் பிரார்த்தனை பண்றேங்கிறது அந்த மகானுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவருடைய அனுகிரகத்தினாலதான் இவ எல்லாமுமே நன்னா நடக்கிறது. அவருடைய அனுகிரகம் இல்லை அப்படின்னா எந்த விதமான காரியமும் இல்லை, எந்த விதமான காரியமும் இல்லை. அவருடைய அனுகிரகம் தான் எல்லாத்தையும் தள்ளிட்டு போறது அப்படின்னு டாக்டர் கல்யாணம் சொல்றாரு. பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு ஆத்மார்த்தமான பக்தி வைத்து ஒரு ஆபரேஷனுக்கு வந்திருக்கிற ஒரு நோயாளிக்கு உடல்நிலை சரியாகணும், இந்த ஆபரேஷன் நல்லபடியா ஆகணும் அப்படிங்கிறத மகா பெரியவாட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே போறார் அப்படின்னா இதுதான் பெரியவா பக்திங்கிறது. உண்மையான பக்தி அப்படிங்கிறது தான், அசைக்க முடியாத பக்தி அப்படிங்கிறது தான். இது டாக்டர் ஒரு பிரார்த்தனை வைக்கிறாருங்கிறது ஒரு உதாரணம். இது போல நம்ம எல்லாத்தையும் பெரியவாட்ட வைக்கலாம், மானசீகமா வைக்கலாம். பிரார்த்தனைய பகவான்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். இப்ப பெரியவாளுக்கே நம்மளை பத்தி தெரியும். ஒரு ஆத்மார்த்தமான பக்தனா இவன் யாரு, என்ன ஏது எல்லாமே தெரியும். நம்ம வைக்கிற பிரார்த்தனை அவர்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவருக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம சொல்றோம். நம்ம ஏன்னா அது அஞ்ஞானம் இருக்கு, அஞ்ஞானம். நமக்கு ஞானம் கிடையாது, ஒரு தெளிவு இல்லை. நம்ம சொன்னாதானே பெரியவாளுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தப்பு இல்லை, சொல்றது தப்பு இல்லை. ஆனா பாருங்க, எங்கோ இருக்கிற ஒரு டாக்டர் ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அவர் மகானை நினைச்சு வைக்கிற பிரார்த்தனை யாருக்குமே தெரியாது. கூட இருக்கிற ஸ்டாஃபுக்கு தெரியாது, டாக்டரோட பெற்றோருக்கு தெரியாது, டாக்டரோட மனைவிக்கு தெரியாது, டாக்டரோட குழந்தைகளுக்கும் தெரியாது. ஆனா சென்னையில இங்க இவர் பண்ற பிரார்த்தனை காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த மகானுக்கு தெரிகிறது. அந்த மகான் இந்த விஷயத்தை சொல்றார் அப்படின்னா பெரிய அனுகிரகம்ங்கிறது எப்பேற்பட்ட வலிமை, எப்பேற்பட்ட சக்தி, அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதன் பிறகு ஆபரேஷன் ஆகி அந்த பொண்ணும் நல்லபடியாக குணமான டாக்டர் கல்யாண ராமனுடைய இன்னொரு அனுபவத்தை அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.